Praise the Lord. பலம் உள்ளவர்களாக இருந்தாலும் பலனற்றவர்களாக இருந்தாலும் உதவி செய்கிறது என்பது கர்த்தருக்கு லேசான காரியம். ஆசா என்கிற மனிதனுக்கு விரோதமாக அநேகர் போரிட வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்துல அவருடைய பலத்தை அவர் பார்க்காம அவர் பண்ணதான காரியம் என்னன்னா, கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், நாங்க உண்மையே சார்ந்து இருக்கிறோம், இந்த ஏராளமான கூட்டத்தை நாங்க பார்க்கல, உங்களை நாங்க சார்ந்து நிக்கிறோம், கர்த்தாவே நீர் எங்க தேவன், இந்த மனுஷங்கள்லாம் என்ன மேற்கொள்ளாதபடி பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு ஆசா சொல்கிறார். நாமும் அநேக நேரங்கள்ல சில காரியங்களை குறித்து ஐயோ நம்ம தோற்று போடுவோமோ, எனக்கு பலம் இல்லை கர்த்தாவே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும், பெருசா இருந்தாலும் சின்ன விஷயமாக இருந்தாலும், நமக்கு உதவி செய்வது என்பது கர்த்தருக்கு அது லேசான காரியம். ஆமென். ஆண்டவருக்கு எதுவுமே கடினம் என்று கிடையாது, லேசான காரியம். ஆமென். நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்ப்பதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். அதே அந்த விசுவாசத்தை ஆசா வைத்திருந்தார். அதனால கர்த்தர் ஆசாவுக்காக யுத்தம் பண்ணினார். தொடர்ந்து உள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக ஆசாவின் எதிரிகள் நொறுங்கி போனார்கள் என்று பார்க்க முடிந்தது. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்பட்டுச்சு. ஆசா கர்த்தரை நம்பி, ஆண்டவரே உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. மனுஷன் என்ன மேற்கொள்ளாதபடிக்கு நீங்க பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு எல்லாவற்றையுமே ஆசா தேவனுடைய கரத்துல சரண்டர் பண்ணிட்டாரு. அவர் சரண்டர் பண்ணதுனால ஆண்டவரே இறங்கி வந்தார். கர்த்தரே இறங்கி வந்து அவருக்காக யுத்தம் பண்ணி எல்லாவற்றையும், அவருக்கு ஆசாவுக்கு எதிராக வந்த எல்லாவரையும் முறியடித்து போட்டார். இந்த நாளிலும் முற்றிலுமாக நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்துல நம்ம சரண்டர் பண்ணிட்டோம்னா, நம்ம அர்ப்பணித்துட்டோம்னா, கர்த்தர் நமக்காக இறங்கி வருவார். இறங்கி வந்து நம்முடைய வாழ்க்கையில நமக்காக யுத்தம் செய்கிறவராக வருவார். ஆனா நம்ம செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நம்மை முழுவதுமாக முழு இதயத்தோடு கர்த்தரிடம் நாம் அர்ப்பணிக்கும் போது கர்த்தருக்கு கூடாத காரியம் என்று எதுவுமே கிடையாது. அவர் நமக்கு ஜெயம் கொடுப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. நமக்கு கடினமாக இருக்கிறது அவருக்கு லேசான காரியம். அந்த விசுவாசத்துடன் இந்த நாளை ஆரம்பியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. Amen.